Hello everyone, welcome to CAD NEST. இன்னைக்கு நம்ம சேனல்ல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஒரு 3D fan எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜஸ்ட் சர்க்கிள் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு அந்த சென்டர்ல இருக்கிற ஹெட் கிரியேட் பண்ணலாம். சர்க்கிள் எடுத்துட்டு நான் இப்போ அதுக்கு வந்துட்டு 6 inches கொடுத்துக்க போறேன். 6 inches enter. சோ இதே மாதிரி இந்த 6 inches க்கு இன்னும் ரெண்டு கொடுத்தோம் அப்படினா மேலே கீழ கொஞ்சம் பல்ஜியா இருக்க மாதிரி இருக்கும். சோ அதுக்காக என்ன பண்ண போறேன் அப்படினா சோ இன்னொரு சர்க்கிள் எடுத்துட்டு சின்ன சின்ன ரெண்டு சர்க்கிள் உள்ளுக்குள்ள கிரியேட் பண்ணிக்க போறேன். ஸோ இங்கேருந்து இவ்வளோ பெருசு மறுபடியும் இன்னொன்று இங்கேருந்து இவ்வளோ பெருசு ஸ்டெப்பாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை கொடுக்க வேண்டாம். அடுத்த சைடில் இருக்க அந்த விக்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரைட் லைன் போட போகிறேன். ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு போலார் அரை போக போகிறேன். சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ 3 நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருந்தால் போதும். ஸோ அதுக்காக 3 கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் எடுத்துக்க போகிறேன். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு 1 feet 6 inches இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு லைன் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கொஞ்சமாக அந்த விங்ஸ் டிசைன் கொடுத்துட்டு சைடில் வந்துட்டு இப்போ இந்த பக்கத்துக்கு நான் 2 inches எடுத்துக்க போகிறேன். சேம் இந்த பக்கமும் வந்துட்டு 2 inches எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு சேம் இங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1 inches எடுத்துக்க போகிறேன். சேம் அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் 1 inches எடுத்துக்க போகிறேன். எடுத்துட்டு அடுத்து இந்த லைனை ஜாயின் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி இங்கேருந்து இந்த லைனை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த சென்ட்ரல் இருக்கிற லைன் தேவையில்லை, இதை இப்படி கடைசியாக டெலிட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபில்லட் என்டர். ஸோ இந்த இடத்துல ரேடியஸ் எடுத்துக்கோங்க. ஸோ எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த லைனையும் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபில்லட் ஆகிடும். அகெயின் ஃபில்லட் எடுத்துகிட்டு ரேடியஸாக ஸோ இந்த கார்னர் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கட்டும். அடுத்து இது செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்மூத் ஆகிடும். நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பக்கத்தில் செலக்ட் பண்ணிவிட்டு ஜே என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஜாயின் ஆகிடும். அடுத்து இந்த பக்கத்தில் கொடுத்துட்டு டெலீட் பண்ணிடலாம். ஸோ இது ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்கு தான். இப்போது ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு எம்ஐ என்டர் கொடுத்து மிரர் பண்ணிக்கலாம். ஸோ மிரர் கொடுத்தோம் அப்படின்னா இந்த பக்கத்துக்கு மிரர் ஆகிடும். செலக்ட் பண்ணிவிட்டு எம்ஐ என்டர் எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு. ஸோ எம்ஐ என்டர் கொடுத்து இந்த பக்கத்துக்கு மிரர் பண்ணிடலாம். ஸோ நோ. நெக்ஸ்ட் இதுக்கு வந்துட்டு இந்த இடத்துல விங்ஸ் ரெடி ஆகணும். அதுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆர்க் எடுத்துக்க போகிறேன். ஸோ இங்கேருந்து இந்த பக்கத்துக்கு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே எவ்வளோ இந்த மாதிரி பெண்டு வேணுமோ அவ்வளோ கொடுத்துக்கலாம். இப்போ டிஆர் டபுள் என்டர். ஸோ இந்த அன்னெசரி லைன்ஸ்லாம் ட்ரிம் பண்ணிடலாம். ட்ரிம் பண்ணிவிட்டு சேம் இதையும் செலக்ட் பண்ணி எம்ஐ என்டர் சென்டர் பாயிண்டில் கிளிக் பண்ணி ட்ரா பண்ணோம் அப்படின்னா மிரர் ஆகிடும். அப்புறம் அன்வான்டாக இருக்கிறத செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். டிஆர் டபுள் என்டர் கொடுத்துட்டு இந்த லைனை டெலீட் பண்ணிக்கலாம். இப்போது இது தேவையில்லை. அடுத்து இந்த விக்ஸை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி ஒரு ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணால் ஒரே ஃபேமிலி ஆகிடும். அரேக்கு போயிட்டு சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நமக்கு வந்துட்டு 3 நம்பர்ஸ் ஆஃப் விங்ஸ் இருந்தால் போதும். 3 கொடுத்து என்டர் கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ ஃபேனோட அந்த ரெக்கை ரெடி. இன்னும் உங்களுக்கு ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா இன்னும் க்ளோஸரை கூட மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களோட விருப்பம். இப்போ 3D வியூ போயிடலாம். 3D வியூ போயிட்டு ஸோ இதை செலக்ட் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். 3D மூவ் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டு ஒரு கொஞ்சமாக ஜஸ்ட் லைக் ஒரு 0.3 inches மூவ் பண்ணால் போதும். ஓகே. சேம் அதே மாதிரி மேலேருந்து கீழே வர்றதுக்காக 0.6 inches கொடுக்க 0.4 inches கொடுக்க போகிறேன். காப்பி எடுத்துட்டு 0.4 inches என்டர். ஓகே. சேம் அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சென்டரில் இருக்கிற விங்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு 3D மூவ் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு மேலே 0.2 inches கொடுத்துருக்கோம் அப்படின்னா 0.1 inches என்டர் கொடுத்தா போதும். அடுத்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் எடுத்துக்கிட்டு இந்த ஆக்சிஸை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் காப்பி ஆக்டிவேட் பண்ணிவிட்டு 0.2 inches கொடுக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போது அடுத்து இங்கே லாஃப்ட் இருக்குது. சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை இதை எடுத்துக்கிட்டாலும் சரி லாஃப்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிள் அடுத்தபடியாக வந்துட்டு இருக்கா ஃபஸ்ட்டு சர்க்கிள் செலக்ட் பண்ணியாச்சு. செகண்ட் இந்த சர்க்கிளில்
தேர்ட் இந்த சர்க்கிளில், ஃபோர்த்து வந்துட்டு கீழே இருக்க சர்க்கிள். அடுத்தது கண்ட்ரோல் செட், இதுவும் தப்பு பண்ணியிருக்கேன். லாஃப்ட் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் சர்க்கிள், செகண்ட் சர்க்கிள், தேர்ட் சர்க்கிள், ஃபோர்த் சர்க்கிள், ஃபிஃப்த் சர்க்கிள் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு கிராஸ் செக்ஷன் ஒன்லி கொடுத்தோம் அப்படின்னா இப்போ ரியலிஸ்டிக் வியூவில் பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடும். இப்போ சென்டரில் இருக்க போர்ஷனில் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணி அப்படியே ப்ரெஸ் புல் பண்ணிக்கலாம். ஹோமில் போயிட்டு ஸோ இந்த இடத்துல ஸ்பியர் எடுத்துக்கிட்டாலும் சரி, சிலிண்டர் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்பியர் எடுத்துகிட்டு சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி இங்கேருந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் மேலே இருக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் ப்ரெஸ் புல் கூட பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் புல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த பவுண்டரி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எண்டுக்கு அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா ப்ரெஸ் புல் ஆகிடும். அவ்வளோதாங்க. அடுத்து இந்த சைடில் இருக்கிற விங்ஸ்க்கும் அதே தான். ப்ரெஸ் புல் எடுக்கிறோம், கிளிக் பண்ணுறோம், ஜஸ்ட்டு வந்துட்டு 0.1 இன்ச்சஸ் இருந்தால் போதும். என்டர். சேம் இதுவும் அது 0.1 inch என்டர். நெக்ஸ்ட்டு சேம் இதுவும் அது 0.1 inch என்டர். இவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி தான். இதுக்கு இந்த சென்டரில் வந்துட்டு ஒரு சிலிண்டர் எடுத்துக்கோங்க. சிலிண்டர் எடுத்துகிட்டு எக்ஸாக்டாக சென்டர் பாயிண்ட்டு கிடைக்கும். ஸோ சென்டர் பாயிண்ட்டு கிடைச்ச உடனே ஸோ இந்த இடத்துல வந்து 0.1 else 2 inches என்டர் கொடுத்து கொஞ்சம் ஹைட்டு ஒரு ஃபீட் இருக்க மாதிரி ஹைட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஹேண்ட் ரெடி. ஓகே, ஸோ இவ்வளோதான். ஐ திங்க் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching the session. Please subscribe and press the bell icon to get the updated notifications.